போனோன்னே ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து, நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேங்கிறதுக்கு முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டார். நாங்கள் அழுதோம். எங்கள் கையை பிடிச்சிட்டு, உங்களுக்கு நான் இருக்கம்மா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு தம்பியா, அவங்க கூட என்றைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு எங்களை ஆறுதல் படுத்தினார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் தம்பி ஃபோட்டோ அவர்கிட்ட காமிச்சோம். அவர் இப்படியே ரொம்ப நேரமாக வச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் நாங்கள் அழுகவும் அப்படி மண்டி போட்டுட்டாரு. எங்கள் கையை விடாமல் இப்படி தரையில் இப்படியே எங்கள் கையை பிடிச்சிட்டு அவர் இப்படி உட்காந்து எப்படி இருக்குங்க, அவருக்கு உட்காரலாம் இல்லைங்க, நின்றுக்கிட்டே தாங்க இருந்தார். அவங்கள பொறுப்பு நிலைப்படுத்திட்டு எங்களை உட்கார சொன்னார். உட்காருங்கன்னா நாங்கள் இப்படி உட்காந்தோம். அவர் கீழே மண்டி போட்டு எங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படி எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். நான் இருக்கிறமா, அழுவாதீங்க அப்படின்னாரு. அண்ட் அவரை பார்க்க எங்களால் முடியல, ஏன்னா ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. நம்ம ஃபோனில் பார்த்ததுக்கும் டிவியில் பார்த்ததுக்கும் சினிமாவில் பார்த்தது காலமே இல்லை. அவர் எங்களுக்கே அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு தான் அவர் இருந்தார். ரொம்ப எப்படி சொல்லுங்க, வீடியோ காலையும் கூட அவர் நல்லா இருந்தார். இப்போ அவரை பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்டா போகணுங்கிற மாதிரி நம்ம போய் அவருக்கு எப்படி சொல்லுங்க, சங்கடமா போச்சு. உங்க விஜய் உயிர் என்ன வரனா